ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கான ஓஎம்ஆர் ஷீட் மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஓஎம்ஆர் ஷீட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறையா சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ திரும்பவுமே கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் எந்த ஒரு பெரிய மாற்றமுமே கொண்டு வரல. இதில் ரெண்டாவது பேஜில், அதாவது பின் பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனில் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மைனஸ் மார்க் இருக்குல்ல, அதில் போன தடவை அப்டேட் பண்ணியிருந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் 4 மார்க்கு 5 மார்க்கு 3 மார்க்கு அந்த மாதிரிலாம் மைனஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த இதில் அந்த மாதிரி இல்லாமல் நிறையா குறைச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை குறியீடு ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தட குறியீடு சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்கோட் இருக்குல்ல, அதை எதையுமே சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஷேட் பண்ணுறோம்ல, அதை எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பி ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சி அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் விடைத்தாள் செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து செல்லாததாக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனா தவிர மற்ற நிற மையுடைய பேனாவை பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பிளாக் கலர் இங்க் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதாவது அந்த பால் பென் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ப்ளூவோ வேறு என்ன கலரோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி இங்க் பென், இந்த மை ஊற்றி அடைப்போம்ல, அந்த மாதிரி பென்னும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி அந்த பந்துமுனை பென், அதாவது பால் பென் பேனா அப்படின்னு சொல்லுவோம், அதை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறியீடுகள் மேற்கொள்வது. அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம வேறு ஏதாவது சிம்பிள்ஸ் எழுதுறதோ இல்லை திருத்துறதுக்கான வேறு எங்கேயாவது மைப்பட்டுறதோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் 1 அதற்குரிய இடத்தில் தேர்வர் கையொப்பமிடவில்லை எனில், அதாவது ஃபஸ்ட்டு பேஜில் சொல்லியிருந்தோம்ல, ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை நம்மளோட நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்மளோட சிக்னேச்சர் வந்து கொடுக்கணும். அந்த இது சிக்னேச்சர் நீங்கள் பண்ணாமல் மறந்துட்டால் கூட உங்களோட இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணினை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, கொஸ்டினில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதுவுமே சரியாக பண்ணல அப்படின்னாலுமே உங்களோட அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கீழே பாருங்கள், கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்களிலிருந்து 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரை மார்க்கு குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 3 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க் வரைக்குமே குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 0.5 மார்க், அதாவது அரை மார்க் வந்து குறைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கெலாம் அப்படின்னா, விடைத்தாளில் ஒவ்வொரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காதிருத்தல். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ABCDE அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து ஷேர் பண்ணணும். விடை தெரிலன்னா கூட நீங்கள் வந்து ஈங்கிற ஆப்ஷன் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த 5 ஆப்ஷனுமே நீங்கள் ஷேர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.5 மார்க் வந்து ஒரு இதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு குறைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பக்கம் 1 இடது கை பெருவிரல் ரேகை பதிய வேண்டிய இடத்தில் பதியாதிருத்தல். அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டு ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட அந்த பெருவிரல் ரேகை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது வைக்காமல் இருந்தால் கூட உங்களுக்கு 0.5 மார்க் வந்து குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இரவுப்புகளாக உட்காந்து படிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்னால நமக்கு மார்க் கம்மியாகிறதுனால நம்மளோட ஜாப்பை நம்ம கையை விட்டு போகலாம். அதனால் கவனமாக செயல்படுங்க. வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.